இந்திய பாகிஸ்தான் போரில் இதுவரை காலமும் ஒரு தவறான கொள்கை இருந்தது. எல்லோரிடமும் உலக நாடுகளிடம் ஒரு தவறான கணிப்பு இருந்தது. இந்திய ராணுவத்துக்கு இணையாக பாகிஸ்தான் ராணுவம் சண்டையிட முடியாது என்ற ஒரு கொள்கை இருந்த ஒரு கருத்து இருந்தது. அமெரிக்கா இலங்கையுடன் ஒரு இரகசிய உடன்பாட்டை மேற்கொண்டிருந்தது. இலங்கை உடனடியாக பதில் கொடுக்கவில்லை. இலங்கை தாங்கள் யோசித்து சொல்கிறோம் என்று கூறியிருந்தது. ஆனால் ஒரு நாட்டை கட்டி எழுப்புவது என்று சொன்னால் அந்த நாட்டை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 15 அல்லது 20 வருடம் ஆள வேண்டும் என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்னென்று சொன்னால் அடுத்த 3-4 எலெக்ஷனுக்கு ஜேவிபி வெல்ல வேண்டும். இந்த அரசை பொறுத்தவரையில் முதல் கூறிக்கொண்டு வந்த எதையும் இவர்களால் நிறைவேற்ற முடியாது. உதாரணமாக IMF நிபந்தனைகளை நாங்கள் மறுசீரமைப்போம் என்றவே இல்லை. ரணில் என்ன ரோட்டை போட்டாரோ அந்த ரோட்ல தான் இவங்க வண்டியும் ஓடிக்கொண்டிருக்கிறது. வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன், எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸில் இருந்து அரூஸ் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். தமிழரசு ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போது உலக ஒழுங்கில் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அந்த மாற்றத்தின் வெளிப்பாடாக இலங்கைக்குள் 3 துருவ அரசியல்கள் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் தீவிரமடைந்திருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் மற்றும் அரசியல் தத்துவாசிரியர்கள் என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை ஆங்காங்கே முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த காலப்பகுதியில் கடந்த காலங்களில் அமெரிக்காவுடன் இணைந்து இலங்கையில் சீனாவை எதிர்கொண்ட இந்தியா இனிவரப்போகின்ற நாட்களில் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வர்த்தக ரீதியான ஒரு விரிசல் அல்லது இடைவெளி என்பது எவ்வாறான ஒரு சூழ்நிலையை இலங்கைக்குள் ஏற்படுத்தும்? இது நீண்ட இராணுவ அரசியல் விவகாரங்கள் கலந்திருப்பதனால் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? உண்மைதான். என்னென்று சொன்னால் பூகோள அரசியலை பொறுத்தவரையில் அடிக்கடி ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் வரும். இதுவரை காலமும் அமெரிக்காவுடன் இணைந்து பயணிப்பதாகத்தான் இந்தியா ஒரு தோற்றப்பாடு இருந்தது. 1980களில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த பனிப்போர் காலத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு வேறாக இருந்தது. அந்த பனிப்போர் முடிவுற்ற பின்னர் இந்தியாவின் கொள்கைகளில் அதிக மாற்றம் ஏற்பட்டிருந்தது. கூடுதலாக வெஸ்டுடன் மேற்குலகத்துடன் இணைந்து பயணிப்பதாகத்தான் இருந்தது. மேற்குலகத்துடன் இணைந்து பயணித்தாலும் நீங்கள் பார்க்கலாம் குளோபலைசேஷன் என்று சொல்லி இப்ப சீனாவோ ரஷ்யாவோ அவர்களும் இணைந்து அவர்களுடன் பயணித்தாலும் வர்த்தக ரீதியாக இருக்கலாம், தொழில்நுட்ப ரீதியாக இருக்கலாம். ஆனாலும் பாதுகாப்பை பொறுத்தவரையில் தங்களுக்குள் ஒரு வரைமுறையை அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் இந்தியா அதிலும் மேற்குலகத்துடன் இணைந்து செயற்பட்டதாகத்தான் கொள்ளப்படும். அது மட்டுமல்லாது அவர்கள் ரஷ்யாவுடன் இணைந்துதான் செயற்பட்டார்கள். அப்ப இலங்கை விவகாரத்தை பொறுத்தவரையில் சீனாவின் வளர்ச்சி அற்ற நேரத்தில் இலங்கை விவகாரத்தை அமெரிக்காவுக்கு பதிலாக இந்தியா பார்த்து கொண்டதாகத்தான் இருந்தது. ஆனால் சீனாவின் வளர்ச்சிக்கு பின்னர் இலங்கை விவகாரம், அதாவது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில், அதிலும் குறிப்பாக இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இந்தியாவின் ஆளுமை அமெரிக்கா இந்தியாவை மீறி தான் நேரடியாக கையாள வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்திருந்தது. ஏனென்று சொன்னால் சீனாவுடன் மோதுவதற்கான அல்லது சீனாவுடனான ஒரு சீனாவுக்கு நிகராக இந்தியாவை அமெரிக்கா கருதவில்லை என்ற ஒரு எழுவர். ஆனால் அமெரிக்காவை இணைந்து அல்லது இஸ்ரேலுடன் இணைந்து இந்தியா பயணித்தாலும் இந்தியாவை பொறுத்தவரையில் அமெரிக்கா தென்னாசிய பிராந்தியத்தில், குறிப்பாக இந்து சமுத்திர பிராந்தியத்தில் பலமடைவது, அதிலும் குறிப்பாக இலங்கையில் அமெரிக்கா வலுவாக காலூன்றுவது இந்தியா நட்பு நாடாக இருந்தாலும் அதை தனக்கு ஒரு பாதகமாகத்தான் பார்த்தது. எனவேதான் அந்த இலங்கை விவகாரத்தை தாங்களே கையில் எடுத்துக் கொண்டார்கள். விடுதலை புலிகள் இந்த போராக இருக்கலாம், அதில் கூட மேற்குலகம் எந்த விதத்திலும் தலையீடு செய்யாத அளவுக்கு இந்தியா அதனை தான் பார்த்து கொண்டது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் சீனாவின் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, அடுத்ததாக அண்மையில் ஏற்பட்ட இந்திய பாகிஸ்தான் போர்,
அது இந்தியாவின் இந்த பாதுகாப்பு தொடர்பான மாயை உடைத்து விட்டது. இப்ப உங்களுக்கு தெரியும், அசீம் முனீர் பாகிஸ்தான் படை தளபதி, அவர் வெள்ளை மாளிகைக்கு சென்றிருந்தார். இப்போது மீண்டும் அமெரிக்காவுக்கு செல்கிறார். 2வது தடவை அவர் அமெரிக்காவுக்கு செல்கிறார். பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகள் உங்களுக்கு தெரியும். அப்ப இதில் ஒரு முக்கியமானது என்னவென்று சொன்னால் ஆப்கானிஸ்தானும் ஈரானும். இந்த ஆப்கானிஸ்தானையும் ஈரானையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆப்கானிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் ஆன ஒரு உறவுகளை வைத்திருப்பது பாகிஸ்தான். அப்ப பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு இன்றியமையாதான ஒரு தேவையாக இருக்கிறது. முந்தி இந்தியா அவ்வளவு முக்கியத்துவமாக இருந்தால் அதை விட முக்கியத்துவமாக பாகிஸ்தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த இந்திய பாகிஸ்தான் போரில் இதுவரை காலமும் ஒரு தவறான கொள்கை இருந்தது. எல்லோரிடமும் உலக நாடுகளிடம் ஒரு தவறான கணிப்பு இருந்தது. இந்திய ராணுவத்துக்கு இணையாக பாகிஸ்தான் ராணுவம் சண்டையிட முடியாது என்ற ஒரு கொள்கை ஒரு கருத்து இருந்தது. ஆனால் அது கடுமையான ஒரு மாற்றத்தை சந்தித்திருந்தது. அதாவது இந்திய படையினருக்கு இணையாக இப்போது பாகிஸ்தான் உயர்ந்துள்ளது என்ற நிலையை இந்த சிந்தூர் படை நடவடிக்கை ஏற்படுத்தி இருந்தது. அப்ப இது எல்லாவற்றையும் பார்க்கும்போது இப்ப அமெரிக்கா கொண்டு தெரிகிறது இலங்கையை தான் நேரடியாக கையாள வேண்டும் என்ற ஒரு நிலை அமெரிக்காவுக்கு ஏற்பட்டது. அதே சமயம் சீனாவை பொறுத்தவரை இப்ப உங்களுக்கு தெரியும், அண்மையில் கூட இந்த BYD கார் கிட்டத்தட்ட 1000 BYD காரை இறக்குமதி செய்திருந்தது. அதாவது சீனா இலங்கைக்குள் தெரிவித்திருந்தது. அது மட்டுமல்லாது பல இடங்களில் அதுக்குரிய ஷோரூம்களை போட்டு சூப்பர் மார்க்கெட் ஊடாக அதுக்குரிய சார்ஜர் பாயிண்ட்களை எல்லாம் போட்டு, அதே சமயம் அமெரிக்கா இலங்கையுடன் ஒரு இரகசிய உடன்பாட்டை மேற்கொண்டிருந்தது. தங்களுடைய EV அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிளை நீங்கள் வாங்கலாம் என்று சொல்லி இலங்கை உடனடியாக பதில் கொடுக்கவில்லை. இலங்கை தாங்கள் யோசித்து சொல்கிறோம் என்று கூறியிருக்கிறது. இந்த நிலையத்தான் உங்களுக்கு தெரியும், அண்மையில் இந்த கஸ்டம்ஸ் துறைமுகத்திலே சீனாவின் கார்களை தடுத்து வைத்திருந்தது. என்னன்னு சொன்னால் மோட்டார், அதாவது 100 கிலோவாட், அவர்கள்ட மோட்டார் 150 கிலோவாட் என்று சொல்லி அது பெரிய பிரச்சனை இல்லை. இருந்த போதும் ஜோன் கீல்ஸ் நிறுவனம் பிறகு அப்பீல் பண்ணி அந்த கார்களை விடுவித்திருக்கின்றது. அப்ப இதை தொடர்பாக கொழும்பில் இருக்கின்ற ஒரு பிரபல ஆங்கில ஊடகத்தின் பிரதம ஆசிரியர் கூறியிருந்தார், இதற்குரிய காரணம் அமெரிக்கா தான் இலங்கையுடன் இரகசியமாக பேசியிருந்தது என்று சொல்லியும் தங்களுடைய வெஹிக்கிளை விற்பதற்கென்று. ஆனால் இலங்கை அதை மறக்க முடியாது என்று சொன்னால் இப்போது இலங்கைக்கு இருக்கின்றது வரி பிரச்சனை. அப்ப அந்த வரியை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்காவின் எவ்வாறான நிபந்தனைகளுக்கு இணங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. அப்ப ஏதோ ஒரு வகையில் அமெரிக்கா நேரடியாக களமிறங்க வேண்டிய ஒரு நிலை நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கின்றது. அடுத்தது சீனா, அடுத்தது இதில் இப்போது இந்தியா தனித்து விடப்பட்டிருக்கின்றது. அதான் இந்த பிரச்சனை. முந்தி அமெரிக்காவுக்காக இந்தியா தான் செய்கிறேன் என்றது இனி அமெரிக்காவுடனும் போட்டியிட்டு இலங்கைக்கு கால் பதிக்க வேண்டிய ஒரு நிலை நிர்பந்தம் இந்தியாவுக்கு ஏற்பட்டது. நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் அமெரிக்கா இலங்கையுடன் இரகசிய பேச்சுக்களில் ஈடுபட்டிருப்பதாகவும் அண்மையிலும் கூட ஒரு இராணுவத்துக்கு சொந்தமான சில முக்கியமான வாகனங்களை கூட அவர்கள் வழங்கியிருந்தார்கள். இவை ஒரு புறம் இருக்க இரகசியமான கலந்துரையாடல்கள் இலங்கை அரசுடன் கடந்த காலங்களிலும் இடம்பெற்றிருந்தது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய அரசு ஒரு வித்தியாசமான அல்லது ஒரு கடும்போக்கான அரசு என்று கூறக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் கூறுவது போன்று இரகசிய பேச்சுக்கள் அமெரிக்கா நடத்தினாலும் கூட அமெரிக்கா அதனை மீறி செல்லுகின்ற போது இந்தியா இதற்கு எதிரான நடவடிக்கைகளை அல்லது எதிர் நடவடிக்கைகளை இந்தியாவும் எடுப்பதற்குத்தானே முயற்சி செய்யும். இந்தியா உண்மைதான், இந்தியா எடுப்பதற்குத்தான் முயற்சி செய்யும். ஆனால் இந்தியாவால் உங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்கு ட்ரம்ப் விதித்த வரி கிட்டத்தட்ட 50% என்று சொன்னால் கிட்டத்தட்ட 50% வரியை இப்போது கொண்டிருக்கிற நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா பிரேசில் கொண்டிருக்கிறது. அப்ப 50% வரி என்று சொன்னால் ஒன்று ரஷ்யாவின் எரிபொருட்களை இந்தியா இறக்குமதி செய்வதை நிறுத்த வேண்டும். அவ்வாறு நிறுத்துவது கடினமான விடயம். ரஷ்யா ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 7 பில்லியன் பேரல்களை ஏற்றுமதி செய்கின்றது. ஒரு நாளைக்கு 7 மில்லியன் பேரல்கள். அதில் 2 மில்லியன் பேரல்களை இந்தியா தான் வாங்குகின்றது. இந்தியா வாங்கினாலும் இந்தியா அதை தனது உள்நாட்டு பாவனை என்று சொன்னாலும் இல்லை, இந்தியா விற்பனை செய்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியது கிட்டத்தட்ட கடந்த வருடம் மட்டும் 15 பில்லியன் டாலர்கள் பெறுமதியான எரிபொருட்களை இந்தியா விற்பனை செய்தது. இப்ப ட்ரம்பின் வரி ஒரு கல்லில் 2 மாங்காய் என்ற மாதிரி. ஒன்று இந்தியாவின் எரிபொருள் கொள்வனவு நிறுத்தப்படும். அப்ப இந்தியா அமெரிக்காவுடன் போக வேண்டும், இல்லை என்று சொன்னால் வேறு நாடுகளிடம் போக வேண்டும்.
அது இந்தியாவின் பொருளாதாரத்துக்கு மிக பெரிய ஒரு அடி. ஏனென்றால் ரஷ்யாவின் எரிபொருட்களை பொறுத்தவரையில் டிஸ்கவுண்ட் பிரைஸுக்கு தான் அவர்கள் வாங்கினார்கள். வாங்கி தங்களுக்கு மட்டும் பாவிக்கவில்லை, விற்பனையும் செய்தார்கள். அடுத்ததாக ஐரோப்பிய ஒன்றியம் வாங்குகின்ற இந்த எரிபொருட்கள் இனிமேல் அமெரிக்காவிடமிருந்து வாங்க வேண்டிய ஒரு நிலை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்படும். அப்ப இதுல ஒரு கல்ல 2 மாங்காயாக இருக்கு. அப்ப இதை இந்தியா சரி ரஷ்யாவின் எரிபொருட்களை நிறுத்தினாலும் பிரச்சனை, நிறுத்தாவிட்டாலும் பிரச்சனை. நிறுத்தாவிட்டால் இந்தியாவின் வரி மிக அதிகம். இப்ப வியட்நாமோ, பாகிஸ்தானோ, பங்களாதேசமோ, இந்தோனேஷியாவோ, பிலிப்பைன்ஸோ இந்த நாடுகளுடன் ஒப்பிடும் போது இந்தியாவின் அதிகம். அப்ப இந்த காம்படிஷன் என்று வந்தால் இந்தியாவின் போட்டியாளர்கள் அவர்கள். அப்ப அவர்கள் போட்டியாளர்களாக இருக்கிறபடியால் இந்தியாவின் சந்தையை இலகுவாக அவர்கள் கைப்பற்றி விடுவார்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இந்திய பிரதமர் இப்போது சீனாவுக்கு தான் போகிறார் என்று போறன்னு கூறியிருக்காங்க 6 வருடங்களுக்கு பிற்பாடு இப்போதுதான். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இவ்வாறான சந்தை வாய்ப்புகளை நீங்கள் ஒரே இரவில் கட்டி எழுப்ப முடியாது. அது பல நீண்ட நாட்கள் எடுக்கும். இதற்குத்தான் நாங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்தோம், சீனாவுடன் பாகிஸ்தானுடன் நல்லுறவுகளுடன் இருக்க வேண்டும், வர்த்தக உறவுகளை வளர்க்க வேண்டும் என்றெல்லாம். ஆனால் இந்திய ஊடகங்களிலும் இந்தியாவில் இருப்பவர்களும் போர், பாகிஸ்தானை அடிப்போம், சீனாவை உடைப்போம், பங்களாதேசத்தை கொளுத்துவோம் என்றுதான் நாங்கள் கதைத்தார்களே தவிர யாரும் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும் என்று இல்லை. எல்லோரும் ஏதோ அமெரிக்காவை நம்பி நின்றால் அமெரிக்கா காப்பாற்றி விடும் என்றார்கள். அமெரிக்கா ஒருபோதும் காப்பாற்றாது. அமெரிக்கா இரண்டால் மேற்குலக நாடுகின்ற ஆயுதங்கள் கூட உங்களுக்கு தெரியும். அவர்கள் ஆயுதங்களை விட்டுவிட்டு அதனையே ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவார்கள். சில சமயங்களில் கோட்பேட் கூட கொடுக்க மாட்டார்கள், சர்வீஸ் கூட கொடுக்க மாட்டாங்க. சில சமயங்கள் ஆயுதங்களை பார்ட்ஸ்களை நிப்பாட்டி விடுவார். அவ்வாறான ஒரு நிலை. வர்த்தகமும் அப்படித்தான். இந்தியா தனியாக அமெரிக்காவை நம்பி நின்று இப்போது நிறுத்திவிட்டால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை. இனி இப்ப ஓகே சீனாவுக்கு போகலாம், அது ஒரு சிம்போலிக், அது ஒரு மிரட்டலே தவிர, ட்ரம்புக்கான ஒரு மிரட்டலே தவிர அது இந்தியாவுடைய வர்த்தகத்தை உடனடியாக ஈடு செய்ய முடியாது. இப்ப சீனாவோ ரஷ்யாவோ உடனடியாக இந்தியாவின் தற்போதைய வர்த்தகத்தை ஈடு செய்ய முடியாது. அமெரிக்காவுக்கு இலப்பை ஈடு செய்ய முடியாது. அமெரிக்காவின் பொருளாதாரத்துடன் ஒப்பிடும் போது ரஷ்யாவின் பொருளாதாரம் 10 மடங்கு குறைவா. அப்படி இருக்கும் போது ரஷ்யாவை நீங்க பாத்தீங்கன்னா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தகம் $116 பில்லியன். அதில் 85 பில்லியன் சீனாவிடம் இந்தியா வாங்குகிறார். மிச்சம் 16-18 பில்லியன் தான் இந்தியா ஏற்றுமதி செய்கின்றது. அப்ப இவ்வாறான ஒரு நிலையில் எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் நீங்கள் பார்த்தாலும் இந்தியாவால் தற்போது இந்த வரியை பொருளாதாரத்தால் தற்போது இந்தியாவால் எழுந்து நிற்க முடியாத ஒரு நாடு பொருளாதாரத்தால் வீழ்ச்சி அடையும் என்று சொன்னால் அந்த நாட்டால் பாதுகாப்பை தக்க வைக்க முடியாது. அப்ப இலங்கைக்குள் அமெரிக்காவுடன் மோதுவதற்குரிய ஒரு சூழ்நிலை இந்தியாவுக்கு தற்போது இல்லை. அதாவது இலங்கையின் களத்தில இருந்து அமெரிக்கா இந்தியாவை நோக்க அவுட் பண்ணிட்டு. இப்ப அமெரிக்காவுக்கு இலங்கையில போட்டியா இருக்கிறது சீனா ஒன்றுதான் போட்டியாக இருக்கிறது. எனவேதான் உங்களுக்கு தெரியும் கில்வின் டி சில்வா அண்மையில் கடந்த ஜூன் மாதம் சீனாவின் சிபிசி மாநாட்டுக்கு போயிருந்தார். அதன் பிற்பாடு இங்கு கொழும்பில் இடம்பெற்ற சீனாவின் இராணுவத்தினர் நினைவு தினத்தில் நினைவு விழாவில் கலந்து கொண்டிருந்தார். சிபிசிக்கு சென்ற போது அங்கு அவர் பேசப்பட்ட விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு நாட்டை கட்டியெழுப்புவது என்று சொன்னால் அந்த நாட்டை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 15 அல்லது 20 வருடம் ஆள வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் கட்டியெழுப்பலாம். உதாரணமாக சீனாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 30 வருடத்திலிருந்து 40 வருடங்கள் ஒரே ஆட்சியாக இருந்துதான் கட்டி எழுப்பினார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அப்படி கூறி விட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்னென்று சொன்னால் அடுத்த 3-4 எலெக்ஷனுக்கு ஜேவிபி வெல்ல வேண்டும் என்பதுதான் மறைமுகமாக கூறப்பட்டது. எனவேதான் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் இருக்கிற 12,700 GS டிவிஷனிலும் ஜுட் கிளப் உருவாக்குகிறார்கள். கோயில்கள், சனசமூக நிலையங்கள், பாடசாலைகள் எல்லாவற்றிலும் இளைஞர் அமைப்புகளுக்கெல்லாம் இப்போது ஜேவிபி பொறுப்பெடுக்கிறது. ஒரு இயக்கத்தை நடத்திய மாதிரி தான் அவர்கள் இப்போது அதனை ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்ப சீனா ஏதோ ஒரு வகையில் இந்த அரசை தக்க வைக்கவும் தனது நலன்களை நிலைநாட்டவும் முற்படுகிறது. மறுபலமாக அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில் இந்த அரசை தனது கைக்குள் கொண்டு வருவதற்கு. எனவேதான் இந்த வருடம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இருந்து அமெரிக்கா வெளியேறினாலும் பிரித்தானியாவும் கனடாவும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். அது இந்த அரசுக்கு பாதகமாக இல்லாது விட்டாலும் ஒரு பிடியை வைத்திருக்க வேண்டும். என்றால் அவர்கள் நினைச்சால் ஓவர் நைட்ல
ஐசிசியிலேயோ ஐசிஜேயிலேயோ கொண்டு வந்துடுவார்கள். அவர்கள் ஒரு நாட்டை பிடித்து நாட்டுக்கு காசை கொடுத்து அதை கொண்டு ஒரு கேஸை போட்டு அவர்கள் ஓவர் நைட்டில் கொண்டு வந்து விடுவார்கள். அது அவர்களுடைய நலன் சார்ந்ததாக இருக்கும். நீங்கள் இப்போது குறிப்பிட்ட போது இன்னும் ஒரு விடயம் இலங்கைக்குள் நடந்திருக்கின்றது. இலங்கை விமானப்படைக்கு அமெரிக்க அரசாங்கத்திடமிருந்து 2 எரிபொருள் நிரப்பும் வாகனங்கள் நன்கொடையாக வழங்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்க அரசாங்கத்திடமிருந்து இலங்கை விமானப்படைக்கு SLAF உயர் பெறுமதியான 2 எரிபொருள் நிரப்பும் வாகனங்களை அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றது. இது 2 நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பில் மிக முக்கியமான மைல்கல் என்று கூறப்படுகிறது. இதுதான் அங்கு அவதானிக்கப்பட வேண்டி இருக்கின்றது. 2 நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பில் ஒரு முக்கியமான மைல்கல் என்று கூறப்படுகிறது. எந்த ஒரு கட்டணமுமின்றி வழங்கப்பட்ட இந்த எரிபொருள் நிரப்பும் வாகனங்கள் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டிருக்கின்றன இலங்கை விமானப்படைக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, 2018ஆம் ஆண்டு குளோப் மாஸ்டர் 17 விமானம் இலங்கைக்கு CIA அதிகாரிகளுடன் சென்று வந்திருந்தது. அதன் பின்னர் எல்லோரும் கூறினார்கள், புதிய ஆட்சியின் வந்த பின்னர் சில நடவடிக்கைகள் பின்வாங்கப்பட்டிருக்கலாம் அல்லது வெளியேறி இருக்கலாம் என்று. மீண்டும் ஒரு நெருக்கத்தை அதிகரிக்கின்றது அமெரிக்கா. அதிலும் அமெரிக்கா மீண்டும் விமானப்படையை நெருங்குகின்றது. இதில் என்ன ராணுவ ரகசியம் இருக்கின்றது? இந்த அரசை பொறுத்தவரையில் முதல் கூறிக்கொண்டு வந்த எதையும் இவர்களால் நிறைவேற்ற முடியாது. உதாரணமாக IMF நிபந்தனைகளை நாங்கள் மறுசீரமைப்போம் என்றவே இல்லை. ரணில் என்ன ரோட்டை போட்டாரோ அந்த ரோட்டில் தான் இவங்க வண்டியும் ஓடிக்கொண்டிருக்கிறது, வேற வழி இல்லை. இப்ப ஏனென்று சொன்னால் IMF இப்ப நீங்கள் பார்க்கலாம், அமெரிக்காவின் வரி குறைப்புக்குரிய பேச்சுக்களின் போது இவர்கள் இன்னொன்றை இவங்க கூறியது என்றால், நாங்கள் IMF எல்லா நிபந்தனைகளையும் ஏற்றுத்தான் நடக்கிறோம், அதையும் குறிக்கிறார்கள், எனவே எங்களுக்கு வரியை குறையுங்க என்ற ஒரு நிலை. அப்ப என்னென்று சொன்னால், இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் சீனாவுடனும் ஏதோ ஒரு வகையில் நெருங்கிய பிணைப்பாக இருக்கின்றது. அதே சமயம் அமெரிக்காவையும் ஏதோ ஒரு வகையில் சமாளித்து போகக்கூடிய ஒரு நிலையாக இருக்கின்றது. அண்மையில் நடைபெற்ற ஆசியன் மாநாட்டில் கலந்து கொண்ட போது விஜிதகரத், அப்போது அவர் அங்கு ரஷ்ய வெளிவார அமைச்சரையும் சந்தித்து கலைச்சிருந்தார், சீன வெளிவார அமைச்சரையும் சந்தித்து கலைச்சிருந்தார், பிரிக்ஸ் தொடர்பாக காய்ச்சிருந்தார். ஆனால் அப்போது கூறப்பட்டது ஒன்றுதான், இனிவரும் காலத்தில் நீங்கள் 2 தரப்பையும் சமாளித்து போக முடியாது, ஏதாவது ஒரு தரப்புக்குள் மாற வேண்டும். இப்போது இலங்கை எந்த தரப்புக்கு மாறுவது என்பதில் இன்னும் டிசைட் பண்ண முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், அவ்வாறு அவர்கள் எப்போது முடிவெடுக்கிறார்களோ அதற்கு பின்னர் இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படலாம், அல்லது மிகப்பெரிய ஒரு அரசியல் பிரச்சனை உருவாகலாம் என்ற ஒரு நிலை. அப்ப இதற்குள் இந்த 2 தான் இலங்கைக்குள்ள பிரச்சனை. போது அமெரிக்காவையும் சீனாவையும் கையாளுறதான் பிரச்சனை. இந்தியாவை அவர்கள் விட்டு விட்டார்கள். ஆனால் அதற்கு ஒரு சாஃப்ட் என்னென்று சொல்றது, மென்போக்கை கடைபிடிக்கிறார்கள். என்னென்று சொன்னால், வடக்கையும் கிழக்கையும் பேசாமல் விட்டு விடுவது. அண்மையில் கூட நான் ஒரு கூட்டத்தில் உங்களுக்கு கூறியிருந்தேன். ஒரு கூட்டத்துக்கு சென்ற போது நான் கேட்டிருந்தேன், ஒரு கேள்வி கேட்க சந்தர்ப்பம் கிடைத்த போது கேட்டிருந்தேன் JVP ஆக்களிடம், நீங்கள் வடக்கையும் கிழக்கையும் இலங்கையின் ஒரு அங்கமாக பார்க்கவில்லை. ஏனென்று சொன்னால், அமெரிக்காவோ அல்லது சீனாவோ அல்லது நோர்வேயோ தெற்கில மேற்கொள்ற ஒரு முதலீடுகள் மாதிரி, ஒரு அபிவிருத்தி மாதிரி வடக்கில் இல்லை, கிழக்கில் இல்லை. கிழக்கில் சீனா போட்ட லேப்பை கூட உடனடியாகவே ஆளுநரை மாற்றி அகற்றிவிட்டு என்றபடியால் வடக்கும் கிழக்கும் உங்களிடம் இல்லை. அது நீங்கள் ஒரே இலங்கையர் என்றெல்லாம் கூறுகிறீர்கள், தமிழ் மக்களை ஏமாற்றி வைத்திருக்கிறீர்களே தவிர வடக்கும் கிழக்கும் உங்களிடம் இல்லை. அதை அவர்கள் மறைத்து வைத்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். இப்படி யாரும் 4 பேர் கேட்டாத்தான் அதன் தாற்பயம் விளங்கும். அப்ப அதை இப்போதைக்கு அவர்கள் பேசாமல் விட்டு விடுகிறார்கள். சீனாவும் பாரதம், சீனாவும் அதை பெருசுபடுத்தாமல் விட்டு விட்டது. என்னன்னு சொன்ன, சீனாவுடன் கேட்ட போது, சீனா இப்போது வடக்கில் சீனா பெருமளவில் அந்த நம்பிக்கை இழந்ததாகத்தான் இருக்கிறது. என்று சொன்னால், அன்னல தீபிலிருந்து வெளியேற்றப்பட்டது, அதற்கு பிறகு யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் என்பதெல்லாம் அவ்வாறுதான் இருக்குது. அப்ப இந்த வடக்கை கிழக்கையும் ஏதோ ஒரு வகையில் ஒரு மென்போக்காக விட்டு கொடுத்து விட்டு இப்போது இலங்கை அரசு கையாள வேண்டிய 2 தரப்பாக அமெரிக்காவும் சீனாவும் தான் நிற்கின்றன. இந்த விமானப்படை தொடர்பாக உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? மீண்டும் விமானப்படை அல்லது இலங்கையின் விமானத்துறை என்பது அமெரிக்காவின் நெருக்கத்தோடு அல்லது அவர்களின் ஒத்துழைப்போடு அல்லது அவர்களின் கண்காணிப்போடு அல்லது அவர்களின் தொழில்நுட்ப உதவியோடு தான் தொடர்ச்சியாக இயங்குகின்றன. பீச் கிங் கடல் கண்காணிப்பு விமானத்தை வழங்கி இருந்தார்கள்.
முன்னர் போர் நடைபெற்ற போது கூட இஸ்ரேலின் ஊடாக கிபீர் ரக விமானங்களை வழங்கியிருந்தார்கள். தற்போது கூட கடற்படைக்கு உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 2 கரையோர ஆழ்கடல் ரோந்து படகுகளை வழங்கியிருந்தார்கள். இன்னும் 3வது படகை இந்த வருடம் அல்லது அடுத்த வருடம் முற்பதில் வழங்கப் போவதாக கூறியிருந்தார்கள். இலங்கை படையினருடன் அமெரிக்காவின் படையினரின் நடவடிக்கைகள் மிகவும் கூடிய அளவில் தான் இருக்கின்றது. அதாவது பல உடன்பாடுகளை அவர்கள் இன்னும் எட்டவில்லையே தவிர இருந்த போதும் முன்னையதை விட இலங்கையுடனான ஒத்துழைப்புகள் அதிகமாகத்தான் இருக்கு. அதுதான் இப்ப அன்றகுமார் திசாநாயக்க அரசு வந்தாலும் இலங்கை அமெரிக்காவுடனான உறவுகளில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. நீங்கள் கூறியது போல வான்படைக்கு கொடுக்கப்பட்ட இந்த எரிபொருள் நிரப்பு வாகனங்களாக இருக்கலாம், அல்லது வான்படைக்கு கொடுக்கப்பட்ட கண்காணிப்பு விமானங்களாக இருக்கலாம். அந்த கண்காணிப்பு விமானங்களை கூட நாங்கள் முன்னர் ஒரு உடற்பில் பேசியிருந்தோம். அதை உற்பத்தி செய்த நிறுவனத்திடமிருந்து கொண்டு சென்று அவர்களின் வான்படை தளத்தில் வைத்திருந்து பல மாதங்களாக அதன் பின்னர் தான் இலங்கைக்கு கொடுத்திருந்தார்கள். அதிலிருந்து தாங்கள் அதுக்கு சென்சிட்டிவான கருவிகள் பொருத்தியதாக கூறப்படுகின்றது. புலனாய்வுத்துறையும் அவ்வாறுதான் கூறப்பட்டது. அதாவது இலங்கை தகவல்கள் அனைத்தையும் அமெரிக்காவுக்கு வழங்க வேண்டும். இப்ப கடல் கண்காணிப்பாக இருக்கலாம், வான் கண்காணிப்பாக இருக்கலாம், அமெரிக்கா தனக்கு அதை ஷேர் பண்ண வேண்டும் என்றுதான் கூறியிருக்கின்றது. அதே போலதான் உங்களுக்கு தெரியும், கொழும்பு துறைமுகத்தில் கூட ரேடியேஷன் அண்ட் கெமிக்கல்ஸ் டிடெக்ட் பண்ற கருவிகளை பொருத்தி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதையும் அங்கு வருகின்ற இப்ப சீனாவை பொறுத்தவரையில் சீனாவின் கப்பல்கள் ஆய்வு கப்பல்கள் அல்லது என்விரான்மெண்டல் மானிட்டரிங் அப்படி என்ற ஒரு பேருடன் தான் வருகிறார்கள். ஆனால் அந்த கப்பல்களில் இவ்வாறான சாதனங்கள் இருக்கிறதா என்பதை கண்காணிப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அமெரிக்கா இலங்கை படையினருடனான இந்த தொழில்நுட்ப புலனாய்வு தகவல்களை ஷேர் பண்ணுவதில் அமெரிக்கா ஈடுபாட்டுடன் இருக்கின்றன. யார் ஆட்சிக்கு வந்தாலும் அல்லது எந்த ஆட்சி மாறினாலும் அமெரிக்காவின் இலங்கையில் இருக்கக்கூடிய இராணுவ தலையீடுகள் என்பது தொடர்ந்து கொண்டேதான் இருக்க போகின்றது. தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இல்லை அப்படி அவர்களின் ஆட்சியை தொடர அவர்களின் தலையீட்டை தொடர முடியாது விட்டால் ஆட்சி மாறிடும். அது இலங்கையில் அது சகஜமானது ஒன்று. இப்ப அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், ஜூலிஜங் போறதுக்கு முதல் அவர் ரணில் விக்ரமசிங்காவையும் இன்னும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இரகசியமாக கூப்பிட்டு கலைத்ததாக கூறப்படுகிறது. இன்னொரு விடயம் என்னென்று சொன்னால், அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் யார் அடுத்த நிலைக்கு அடுத்த நிறுத்த வேண்டும் என்று சொன்னார், ஒரு தேர்தல் நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் யாரை நிறுத்துவது என்பது தொடர்பான ஒரு ஆய்வை கூட அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த சிலர் அறிவில அல்லது ஒவ்வொரு துறையில ஒரு நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் மக்கள் மத்தியில் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்காது. சில பேர் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்களால் ஊழல் நிறைந்தவர்களோ அவர்களால் வடிவாக ஆட்சி செய்ய முடியாத ஒரு நிலையாக இருக்கு. அதை வடிகட்டுவதில் இப்போது அமெரிக்கா மறைமுகமாக ஈடுபட்டிருப்பதாகத்தான் அந்த சந்திப்பை அவதானிகள் கூறியிருந்தார்கள். ஆம், நீங்கள் கூறுகின்ற அடிப்படையை பார்க்கின்ற போது இலங்கையில் எந்த ஒரு சிக்கலையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் அல்லது அதற்கான நிலையை இந்தியா இழந்து விட்டது என்று பொருள் கூடுமா? உண்மைதான். என்னென்று சொன்னால், இந்தியாவும் ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தது. இந்தியாவும் பல விடயங்களில் இலங்கையில் அழுத்தங்களை போடக்கூடிய ஒரு நிலையில் இருந்தது. ஆனால் தற்போதைய நிலையில் இந்தியா அதனை இழந்து விட்டதாகத்தான் பொருள் கொள்ளப்படும். என்னன்னு சொன்னால், இந்தியா பாகிஸ்தான் போர் இந்தியா தனது படைத்துறை வல்லமையை இழந்து. அடுத்ததாக இப்போது அமெரிக்காவுடனான இந்த வர்த்தக மோதல்கள் இந்தியாவின் பொருளாதாரத்துக்கு மிக பாரிய ஒரு பேரிடியாகத்தான் இருக்கு. உங்களுக்கு தெரியும், இப்ப இந்தியாவின் பெருமளவான பொருளாதாரம் அமெரிக்காவை நம்பி இருக்கின்றது, ஏற்றுமதி துறை. அடுத்ததாக எரிபொருள் துறை. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐடி, அதாவது தொழில்நுட்ப நிறுவனங்கள். அமெரிக்கா அந்த தொழில்நுட்ப நிறுவனங்களை மாற்றுமாக இருந்தால், இப்ப உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டெல் நிறுவனத்தின் சிஇஓவை பதவி விலக சொல்லிவிட்டார்கள். ஏனென்றால் அவர் சீனாவுடனான தொடர்பு, சீனாவில் அவருக்கு முதலீடு இருக்கின்றது. சீனாவின் மக்கள் இராணுவத்தின் அவர்களின் பல்கலைக்கழகத்துடனான தொடர்புகள் என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள். அது உண்மை பொய் என்று தெரியாது. அது சீனாவுடைய நாளைக்கு சுந்தர் பிச்சையும் பதவி விலக சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அவ்வாறான ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. அதாவது அமெரிக்கா குடிவரவு கொள்கை, அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வரி பொருளாதார கொள்கை, இது ரெண்டிலும் ஏற்படுகின்ற மாற்றம் உலகத்துல மிகப்பெரிய ஒரு தாக்கமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் இப்ப ஏனைய நாடுகள், இப்ப சீனாவை பொறுத்தவரையில் அவர்களுடைய
சந்தை வாய்ப்புகளை அவர்கள் அமெரிக்காவை மட்டும் நம்பி இருக்கவில்லை. சந்தை வாய்ப்புகளை அவர்கள் ஆப்பிரிக்க நாடுகளோ, லத்தீன் அமெரிக்க நாடுகளோ, அரபு நாடுகளோ என்று எல்லா இடமும் விஸ்தரித்து விட்டார்கள். ஈவன் அமெரிக்கா கூட சீனாவின் நம்பிக்கை இருக்கின்றது. இப்ப ஒரு வல்லரசு என்று சொன்னால் என்ன? வல்லரசு என்று சொன்னால் அந்த வல்லரசு மீது எந்த நாடுகளும் அழுத்தம் பிரயோகிக்க முடியும். அப்படி என்று சொன்னால் சீனா மீது அழுத்தம் பிரயோகிக்க முடியாது ட்ரம்பால், ரஷ்யா மீது முடியாது. அதான் இப்ப அலாஸ்காவில கூட பேச்சுவார்த்தை போகுது. அதே போலதான் அமெரிக்கா மீதான ஒரு அழுத்தத்தை முடியாது. அப்ப இந்த மூன்றும் தான் உலகத்துல வல்லரசாக இருக்குது. அப்ப அழுத்தத்துக்கு பணிந்து போகக்கூடிய நாடுகள் என்று சொன்னால் அந்த வரிசையில் இந்தியா தான். ஒட்டுமொத்தத்தில் இலங்கையில் இந்தியா ஒரு பின்னடைவை சந்தித்து ராஜேந்திர ரீதியாக ஒரு பெரும் நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டிருப்பதனை மறைமுகமாக வெளிப்படுத்துவதாக எடுத்துக்கொள்ளலாம். உண்மைதான். என்னென்னு சொன்னால் 2009 ஆண்டு போர் உச்சக்கட்டம் அடைந்த போது ஈழத்தமிழ் மக்கள் ஒன்றை கேட்டிருந்தார்கள், இந்தியாவை அதாவது எங்களுக்கு உதவுமாறு. அதற்கு அப்போது அமைச்சராக இருந்த சிதம்பரம் கொண்டை கூறியிருந்தார், ஈழத்தமிழர்கள் சிங்கள மக்களுடன் இணைந்து வாழ பழக வேண்டும் என்று சொல்லி. சரி, இப்போது நாங்கள் இந்தியாவுக்கு அதைத்தான் திருப்பி சொல்கிறோம், நீங்கள் பாகிஸ்தானுடனும் சீனாவுடனும் இணைந்து ஒன்றாக வாழ பழகுங்கள், அதுதான் இனிமேல் உங்களை காப்பாற்றும். இப்போது மோடி ஓடி போறதும் சீனாவுக்கு, இப்போது உங்களுக்கு நாங்கள் இதை அப்போ கிட்டத்தட்ட 16 வருடத்துக்கு முறை நாங்களும் சொல்லிவிட்டோம், நீங்களும் இணைந்து வாழ பழகுங்கள், இனிமேல் ஒன்றாக வாழ பழகுங்கள். அதாவது உங்களுடைய இருப்பையும் உயிரையும் காப்பாற்றிக் கொள்வதாக இருந்தால் பாகிஸ்தான் சீனாவுடன் விரும்பியோ விரும்பாமலோ இணைந்து வாழ வேண்டியது கட்டாயமாகின்றது. ஏனென்று சொன்னால் இதை நாங்கள் 16 வருஷத்துக்கு முதல் கூறினோம். 16 வருஷத்துக்கு முதலே அந்த வர்த்தகத்தையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஆப்கானிஸ்தானுக்கு உரிய ஏற்றுமதி கூட பாகிஸ்தானுக்கு தான் போகின்றோம். அப்ப இந்த வர்த்தக உறவுகளை நீங்கள் 16 வருஷத்துக்கு முதல் விரிவுபடுத்தி இருந்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த ட்ரம்பின் இந்த வரி இவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கான ஒரு பாதிப்பை கொண்டு வராது. இப்ப உடனடியாக ஓடுவதால் உடனடியாக இந்த பொருளாதாரம் அல்லது ஏற்றுமதி துறையோ இறக்குமதி துறையோ அல்லது தொழில்நுட்ப வளர்ச்சியோ அல்லது இண்டஸ்ட்ரியலைசேஷன் என்று சொல்றோம் எல்லாம் ஒரே இரவில் கட்டியமைக்க முடியாது. பல வருடங்கள் எடுக்கும். அப்ப அவ்வாறான ஒரு நிலை இப்ப வந்திருக்காது. இதைத்தான் நாங்கள் முதலில் சொன்னோம். நீங்கள் என்னத்தை எங்களுக்கு கூறினீர்கள், அதைத்தான் இப்போது உங்களுக்கு கூறுகிறோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையில் சர்வதேச ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ராஜதந்திர நெருக்கடிகளின் அல்லது ராஜதந்திர முஸ்தீபுகளின் பின்னர் இலங்கைக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றமும் இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களும் ஈழத்தமிழர்களுக்கு முன்னிலையில் இருக்கக்கூடிய சவாலும் இலங்கை தீவில் அமெரிக்காவை எதிர்கொள்வதில் இனி வரப்போகின்ற நாட்கள் இந்தியாவுக்கு எவ்வளவு ஆபத்தானது ஒன்றாக இருக்க போகின்றன, இந்த காலப்பகுதியில் சீனாவினுடைய உள்ளக திட்டங்கள் என்னவாக இருக்க போகின்றது என்கின்ற பல முக்கியமான விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.